ஹலோ ஆல் வணக்கம். ஃபர்ஸ்ட் T20 சிறப்பாக முடிஞ்சது. இந்தியா தரமாக ஜெயிச்சிட்டாங்க. பீடா வெல்கம் டு த ஷோ. செமையா ஜெயிச்சிட்டாங்க. 200 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் அவங்க 190 அடிக்கணும்னு சொன்னீங்க. அதோட கம்மியாக தான் அடிச்சாங்க. இங்கிலாந்து ரொம்ப கம்மியாக அடிச்சாங்க. பிளேயிங் லெவனும் வந்து இந்தியா எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஆடினாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சூப்பர் வின் இந்தியாவுக்கு. உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? இல்ல இப்ப ஸ்பின்னர் நம்ம அவங்க ஆட போறதுன்றது தெரிஞ்சது தான். நம்ம சொன்னது நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா முகமது ஷாமி ஆடுவாரு. இல்லை, நான் ரொம்ப சொன்னேன் ரெட்டி ஆடுவார் நான் சொன்னேன். ரொம்ப ரெட்டியோட கான்ட்ரிபியூஷன் என்ன இந்த மேட்ச்ல? பட் ஆடுவாருன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு தான். ஆடுறாருன்னா சார் அவர் எப்படி பாக்குறாங்க? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ரொம்ப கரெக்டா நீங்க ஆணித்தரமா சொன்னீங்க அவர் ஆடுவாருன்னு. அவர் எப்ப ஆடுவாரு? நம்பர் 8ங்கும் போது அவரோட பிரைமரி ரோல் என்ன? போலிங். அவருக்கு நீங்க பவர் பிளேல போலிங் கொடுத்து என்ன பண்றாங்கன்னு நீங்க பார்த்திருக்கணும். ஸோ த ரிசோர்ஸ் இஸ் வேஸ்டட். இன்னொன்னு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, இன்னைக்கு ஷமியை ஆடி இருந்தான்னா ஹர்ஷதீப் சிங் போட்ட போலிங்குக்கு வச்சு கடை உங்களுக்கு 16 17 ஓவர்ல ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஒரு பக்கம் நீங்க ஷமி 3 ஓவர்ல 10 ரன் 2 விக்கெட் ஹர்ஷதீப் சிங், 2 ஓவர்ல 27 ரன் ஹர்திக் பாண்டியா. நான் ஹர்திக் பாண்டியா குறை சொல்லல. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி தப்பதான் சாம்பியன்ஸ் டிராபிக் பண்ணக்கூடாதுன்ற நானு. ஹர்திக் பாண்டியாவை நீங்க தேர்ட் சீமரா யூஸ் பண்ண. செகண்ட் நிதிஷ் ரெட்டியும் சரி, ஹர்திக் பாண்டியாவும் சரி, யூ கேனாட் யூஸ் தம் அஸ் a செகண்ட் சீமர். தே கேன் ஒன்லி கம் அஸ் a தேர்ட் சீமர். இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? இன்னும் ஸ்பின் லைட்டா போயிட்டாங்க. இப்ப என்ன சொன்னோம்? லைட்டிங் ஃபர்ஸ்ட் அவுட்ஃபீல்டு பொட்டி கடை கிரவுண்டு. நீங்க 210 அடிக்கலைன்னா வாய்ப்பே கிடையாது. 190 to 210 அடிக்கலன்னா யூ பட் நோ சான்ஸ்ன்னு. இப்ப அதுக்கு ஒரு தியரி கொடுத்தோம். அதாவது எப்படி ஆடணும்னா, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல 60 for 2 சொன்னோம். 46 for 2 இங்கிலாந்து. பரவாயில்ல, நாட் பேட். இந்த 7 to 10 தான் விக்கெட் விழும். விக்கெட் கொடுக்காம அதுல கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். அங்க ஒரு 28 for 2, 10 ஓவர்ல 74 for 4. 11 to 15 தான் மொமெண்டம் பேஸ், 50 ரன் வரணும்னு சொன்னோம். விக்கெட் போச்சுன்றதுனால 25 for 2, 99 for 6, 132 ஆல் அவுட். இதே இந்தியா பாருங்க, 10 ஓவர்ல 63 for 2. இப்ப ரெண்டாவது ஒரு இது என்ன சொன்னோம்னா, இப்ப எதுக்காக நான் இங்கிலாந்துக்கு எட்ஜ் கொடுத்தேன்? நீங்க ஆணித்தரமா சொன்னீங்க இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு. எல்லாத்திலையும் ஈக்குவலா இருக்கு. எந்த டீம் ஸ்பின்னர் கரெக்டா போடுறாங்களோ, which is doing better than the other team will win the match சொன்னோம். இந்தியா 12 ஓவர்ல ஒரு மெய்டன் 67 ரன் 5 விக்கெட்டு. இங்கிலாந்து ஆதில் ரஷீத் பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 27 ரன் ஒரு விக்கெட்டு. லியம் லிவிங்ஸ்டன் 1 ஓவர்ல 7 விக்கெட்டு. உங்களுக்கு அங்கேயே மேட்ச் போயிடுச்சு. இட் ஹஸ் காட் நத்திங் டு டாக் போட்டு. நீங்க கல்கட்டால நீங்க இவ்வளவு ரன் அடிக்கல. நான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க சும்மா இந்த பேஸ் பால் அப்ரோச்னு எல்லா பாலும் கடார் படார நீங்க சுத்தினீங்கன்னா, திஸ் இஸ் த ரீசன் ஐ டிடன்ட் கிவ் இங்கிலாந்து a சான்ஸ் டு மேக் இட் டு த செமிஃபைனல்ஸ். சவுத் ஆப்பிரிக்காவும் ரொம்ப வீக்கா இருக்கிறதுனால ஐ செட் இங்கிலாந்து ஆஸ் அன் எட்ஜ்னு. இப்ப எல்லாத்தையும் பொடியாக்கிட்டு ஆப்கானிஸ்தான் உள்ள போயிடுவாங்களோன்ற. இஃப் தே பிளே லைக் திஸ், வி எக்ஸ்பெக்டட் இந்தியா டு கோ 1-0 அப். சென்னையில இந்த மாதிரி ஆனாங்கன்னா 2-0 எவனாலையும் தடுக்க முடியாது. ஓகே. இப்போ வந்து ஸ்பின்னர்ஸ் நீங்க சொன்னீங்க பீடா, ஸ்பின்னர்ஸ் தானே விக்கெட் எடுத்தாங்க. ஹர்திக் நியூ பால்ல சரியா இன்னைக்கு போடல, ரன் அடிச்சிட்டாங்க. அந்த ஃபீல்ட் பிளேசிங்கும் சரியில்லை. பட்லர் அங்கேயே அடிச்சிட்டு இருந்தார் மிடிக்கு, நீங்க பாத்தீங்க. ஸோ அவங்க வந்து ஸ்பின்னர்ஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் தானே விக்கெட். வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரா நிறைய போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு. நிறைய டேமேஜ் காஸ் பண்ணது ஸ்பின்னர் தானே பீடா, அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அவங்க நம்ம முதல்லயே சொன்னோம், நான் இதுக்கு டீம் சொல்லும் போதே சொன்னேன், ஹர்திக் தான் வந்து அவங்க அடுத்த சீமரா பாக்குறாங்க. அதனாலதான் ஃபாஸ்ட் பவுலர் லைட்டா எடுத்துட்டு போறாங்கன்னு. ஓடிஐல அவங்க ஹர்திக் தேர்ட் சீமர் நீங்க சொன்ன மாதிரி. T20க்கு ஸ்பின்னிங் பிச்சஸ் அப்படின்னா அவங்க செகண்ட் சீமரா கொண்டு வராங்க. ஸ்பின்னர் ஹெவியா தான் அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய தியரி, அது கரெக்டா இல்லைன்னு அவங்களுக்கே வெளிச்சம். பட் தே ஆர் கோயிங் டு கோ வித் தட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க சொன்னீங்களா, நிதிஷ் ரெட்டி வந்து இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணல, கரெக்ட் தான். பட் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பவுலர்ஸே நல்லா போட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பவுலர்ஸ் அடி வாங்கினாங்கன்னா மேபி கொடுத்துருந்துருக்கலாம். பட் பவர் பிளேல மேபி ஒரு ஓவர் நீங்க கொடுத்துருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி. இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். ஐ எம் நாட் சேயிங் திஸ் பிகாஸ் ஹர்திக் பாண்டியா வாஸ் எக்ஸ்பென்சிவ். Hardik ம். Pandya is quick. Hardik Pandya can bowl 140. Hardik Pandya established his place in the team போது நீங்க ஹர்திக் பாண்டியாவை நியூ பால் டெஸ்ட் பண்ணுவீங்களா, இல்ல நிதிஷ்குமார் ரெட்டியை நியூ பால் டெஸ்ட் பண்ணுவீங்களா? தட் இஸ் ஒன்லி கொஸ்டின் ஐ எம் ட்ரைங் டு புட் ஃபார்வர்ட் ஹியர். ஓகே. அதுவும் அவங்க இங்கிலாந்து பாத்தீங்கன்னா
ஒரு க்ளூவே இல்லாத ஒரு கிரிக்கெட் ஆடினாங்க. ஒரு பக்கம் பட்லர் பல்ல கடிச்சிட்டு, பட்லர்லாம் வந்து 31 பால் ஆடி 50 ரன் அடிக்கிறதுல நான் பார்த்ததே கிடையாதுங்கும் போது, அந்த பக்கம் அந்த லியம் லிவிங்ஸ்டன், இவங்க ஜேக்கப் பெத்தல், ஓவர்டன்ல என்ன பிடிக்கும் சிங்கிள் எடுத்து ஒரு ரெண்டு குடியா அவருக்கு, அவர் பல்ல கடிச்சுன்னு ஆடிட்டு இருக்காரு. 160 அடிச்சாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க 132 அடிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்றாரு? அவர் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு பாலும் ஆடிட்டு மனசிலாயோ அப்படின்னு கேக்குறாரு சஞ்சீவ் சாம்சன். நீ 132 ரன் அடிச்சுட்டு எப்படியா ஜெயிப்பீங்க? அது இன்னொன்னு என்னன்னா, இந்த கல்கட்டா பிச்சில் எல்லாம் இப்ப முன்னாடியே சொன்னோம், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும், ஸ்லோ பாட்டாவா இருக்கும் அப்படின்னு. நீங்க வந்து குத்து 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 குத்துன்னு குத்துறீங்களே, இதே மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும் கராச்சி இஸ்லாமாபாத்ல. வந்து நீங்க குத்துனீங்கன்னா எந்த பக்கம் குத்துறீங்களோ அந்த பக்கம் சிக்ஸ் போகும். ஆனா ஒரு அவுட்ரேஜியஸ் இன்னிங் ஆடினாரு சஞ்சு சாம்சன். ஆனா இதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு ஒரு ஈஸியா வந்து அடிச்சிருக்கலாம். அபிஷேக் சர்மா எப்படி கன்வெர்ட் பண்ணார் பாருங்க, அந்த மாதிரி சஞ்சு சாம்சன் கன்வெர்ட் பண்ணணும். when you're chasing 195, think about chasing 195. அபிஷேக் சர்மா ஆன ரோல், சஞ்சு சாம்சன் ஆன ரோல்னா 195 18 ஓவர்ல சேஸ் பண்ணலாம். இதுதான் சான்ஸ் ரன் தேர்த்ததுக்கு. அவர் இந்த இதுல வந்து அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாருன்ற எனக்கு ஒரே வருத்தம் தான். பட் இந்தியா ஸ்டிக்ட் ஆல் பாக்ஸஸ். இங்கிலாந்து will be under mighty pressure going to Chennai, where the conditions will suit India very very heavily. ஓகே. அப்போ அது அவ்வளோ இப்போ ஏற்கனவே ஒரு அடி வாங்கிட்டாங்க. ஒரு பிக்கெஸ்ட் லாசஸ் ஃபார் இங்கிலாந்து இன் T20 அகேன்ஸ்ட் இந்தியா, இஃப் ஐம் நாட் ராங். ஸோ இப்போ அடுத்தது வந்து இன்னும் கண்டிஷன்ஸ் இந்தியாவுக்கு சூட் தான் ஆக போகுது. மேபி தே மைட் கோ அதே மாதிரி சிமிலர் அட்டாக்லேயே அவங்க போகலாம். இங்கிலாந்து என்ன பண்ணுவாங்க அடுத்த T20? இங்கிலாந்துக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது, வெளியில ஆளே ரெஹான் அகமது கிடையாது. எடுத்துட்டு வர மாட்டாங்களா? இப்ப கஸ் அட்கின்சன் மாதிரி ஒருத்தர் டிராப் பண்ணிட்டு ரெஹான் அகமது கொண்டு வர மாட்டாங்களா? தட் இஸ் டெஃபினெட்லி a சான்ஸ். ஏன்னா அடுத்த ஸ்பின் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன் பார்ட் டைம், ஜேக்கப் பெத்தல் பார்ட் டைம். ஸோ ஒரே சான்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி பர்ஃபெக்டா யூ நெயில்ட் இட். கஸ் அட்கின்சன் பத்தி ரேயால் நம்ம கொண்டு வருவாங்க. ஆனா பிரச்சனை எங்க ஆரிஜினேட் ஆச்சு? பீப்புள் வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தட். இப்ப என்ன சொல், 132 நீ அடிச்சீங்கன்னா நீ 17 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போய மேட்ச. 17 ஓவர் வரைக்கும் எடுத்துன்னு போய் வாட் இஸ் த பாயிண்ட்? எந்த பாயிண்ட்டும் கிடையாது. பிகாஸ் யூ ஸ்கோர் 60 ரன் ஷாட். இப்ப நிறைய பேர் வந்து நான் போட்டதுக்கு ட்வீட் அல்கோரிதம் எல்லாம் போடுவேன். இதுக்கெல்லாம் அல்கோரிதம் போட்டு டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. 60 ரன்ஸ் ஷாட்டுக்கு போது என்னைய அல்கோரிதம் போடுறது ட்விட்டர்ல. இப்ப நீங்க என்ன பண்ணும், ஹவ் ஆர் யூ கோயிங் டு சார்ட் அவுட் யுவர் பேட்டிங்? இப்போ உங்களுக்கு வந்து இப்போ வெளியில யார் இருக்காங்க? இப்ப இங்கிலாந்தோட பிளேயிங் லெவலை நீங்க பாருங்க. இப்ப இங்கிலாந்துல வெளியில யாரு இருக்காங்க அன்பார்ச்சுனேட்லி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரேயான் அகமத் வெளியில இருக்காரு. ஓகே, ஒரு ஸ்பின்னர் அவர் கண்டிப்பா வருவாரு. இன்னொரு அந்த பிரைடன் கார்ட்ஸ் he has to replace ஜெமி ஓட்டன், but too early to drop ஜெமி ஓட்டன். அதுக்கப்புறம் வெளியில யார் உங்களுக்கு இருக்காரு? சக்கீப் மஹமூத். ஓகே. சக்கீப் மஹமூத கொண்டு வர முடியாது. நோ பாயிண்ட் இன் ஸ்ட்ரென்தனிங் யுவர் பேஸ் அட்டாக். நீங்க சொல்றதா ரைட். இன்னொரு ஜெமி ஸ்மித் இருக்காரு. அப்படிங்கும் போது தேர் ப்ராப்ளம் இஸ் தேர் பேட்டிங், தேர் ப்ராப்ளம் இஸ் தேர் அப்ரோச். I'm not too much critical on them losing 2 wickets in power play. ஏன்னா நான் தான் சொன்னேன் 6 ஓவர்ல அடிக்கணும் அப்படின்னு. 46 for 2 is not a bad start. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? 46 for 2 ஒன்னு 7 to 10 கன்சாலிடேட் பண்ணிருக்கணும். வந்து லியம் லிவிங்ஸ்டோன் தான் சொல்லுவேன். லியம் லிவிங்ஸ்டோன் இப்ப ஒரு எந்த சுச்சுவேஷனும் பார்க்காம, சுச்சுவேஷனுக்கு ஒரு இதுவே இல்லாம கிரிக்கெட் ஆடுவார் அவரு. அப்படிங்கும் போது வெரி வெரி ஹை ரிஸ்க். அவங்க என்ன பண்ணிருக்கணும், 2 விக்கெட் போன உடனே they should have promoted the left-handed ஜேக்கப் பெத்தல். இப்ப அவரும் என்ன பண்ணாரு, பாவம் சின்ன பையன், கான் பி கிரிட்டிக்கல். அந்த ரன் வரல, ஒரு 10 பால் ஆச்சு, டப்பு நான் அடிக்க போறேன் அப்படின்னு அவுட் ஆனாரு. பட் லிவிங்ஸ்டன் லெஃப்ட் அவுட். ஹேண்டரை ப்ரோமோட் பண்ணிருக்கலாமே நீங்க சொல்ற மாதிரி. அவங்க நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னே ஒண்ணு எல்லாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னா, இப்ப நான் உங்க ஆவரேஜ் ஸ்கோர் சொன்னேன் 202 215. அது நீங்க 6 ஓவர்ல 46 விக்கெட் போயிடுச்சுன்னா 202க்கு ஆடக்கூடாது. 202க்கு ஆடினீங்கன்னா 130 தான் அடிப்பீங்க. அப்ப என்ன பண்ணும், ஃபேஸ் வைஸ் வின் பண்ண பார்க்கணும். ஓகே, பவர் பிளே நாட் பேட், ஜஸ்ட் 14 ஷாட். 7 to 10 விக்கெட் விழாம அந்த 28 ரன் அடிக்கணும். ஸ்டில் ஐம் 14 ஷாட். இப்ப 11 to 15 50 ரன் அடிக்கணும். அங்க நான் வந்துட்டு மேக்கப் பண்ண முடியுமா? இல்லன்னா ஸ்டில் 14 ஷாட். 45 எடுத்துனா 20 ரன் ஐம் ஷாட். இந்த கடைசி 5 ஓவர்ல விக்கெட் இருந்ததுன்னா எனக்கு 60 70 வந்துடும். நான் சொல்றேன் 210 வரலன்னா ஒரு 185 வந்திருந்தா ஏதாவது ஃபைட் பண்ணிருக்கலாம். தேர் நாட் கோயிங் டு டிஃபெண்ட் 185. ஐ கேன் ஆனஸ்ட்லி சே தட். இப்ப 132 நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 202 ஆவரேஜ் ஸ்கோர், 202 பேட்டிங் செகண்ட்னா எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் ஐம் கோயிங் டு ஸ்லாக் எவ்ரி பால். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், திஸ் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். தே நெவர் கேவ் த bowlers எனி சான்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க ஹட்கின்சன் 22 ரன் கொடுத்தாரு, 132 மேட்ச் போயிடுச்சு, அதுக்கப்புறம் பேசி பிரயோஜனமே கிடையாது. இஃப் தேர் நாட் ட்ரைங் டு பிளே அக்கார்டிங் டு த கண்டிஷன்ஸ், அக்கார்டிங் டு தி தியரி, ஹவு டீம்ஸ் ரீச் பார் ஸ்கோர் இன் தட்,
they are going to struggle heavily in the series. சென்னையில they will have a very very horrible time in my humble opinion. கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு வந்து எப்பவுமே இந்தியா தான் வந்து ஒரு ஃபார்ம்லேயே இல்லாத ஒரு பிளேயரை ஃபார்முக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பெருமையை வந்து இந்தியா தான் செய்வாங்க. இப்போ அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் ரொம்ப குவைட்டா இருந்துச்சு அவரோட இதுவே. இன்னைக்கு வந்து சிறப்பா தரமா செஞ்சுட்டாரு, வச்சு வெளுத்துட்டாரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார் நான் திருப்பி திருப்பி சொல்லுவேன், நான் ஒரு டேலண்ட்டை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். சஞ்சு சாம்சன் இஸ் ஆல்சோ த சேம். இந்த அதிரடி அப்ரோச் வந்து ஒரு சில சமயம் ஒர்க் அவுட் ஆகும், ஒரு சில சமயம் அந்த 20 பால் 20 ரன் 9 பால் அடிச்சுட்டு அவுட் ஆயிடுவாங்க. திலக்கவர்மாவும் வந்து பால இறங்கி ஒரு சுத்து சுத்துறாரு ஆர்ச்சரை, ஸ்லிப்பு தலைக்கு மேல 4 போச்சு. சூரியகுமார் யாதவும் அடிக்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, அடிங்க, கோ வித் பாசிட்டிவ் இன்டென்ட், பட் ப்ளீஸ் பி மைண்ட்ஃபுல் ஆன் யுவர் ஷார்ட் செலக்ஷன்ன்றேன். அதுக்காக நீ போயிட்டு 7 பால் டிஃபென்ஸ் ஆடு, 7 பால் டிஃபென்ஸ் ஆடுற காலம் போயிட்டு T20 கிரிக்கெட்ல. நான் என்ன சொல்றேன்னா, பி மைண்ட்ஃபுல் ஆன் யுவர் ஷார்ட் செலக்ஷன். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், இந்தியா கேன் பி 86 ஃபார் நோ லாஸ், இந்தியா கேன் ஆல்சோ பி 17 ஃபார் 3 வித் திஸ் அப்ரோச். அந்த 17 ஃபார் 3 வில் ஹேப்பன் இன் எ crucial கேம் ஆர் இட் ஹேப்பன் இன் நாக் அவுட் கேம். அப்படிங்கும்போது யூ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் ஆன் யுவர் அப்ரோச் தான் நான் சொல்றேன். டிஃபென்ஸ் ஆடுன்னு சொல்ல, ரெண்டு பக்கமா அடிக்கிறத பார்த்தா இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி டேஞ்சரஸ். தி சேம் 130 140 கொலாப்ஸ் வில் ஆல்சோ ஹேப்பன் டு இந்தியா. ஏன்னா இதுல வந்துட்டு எல்லாருமே அடிக்க போறாங்க. யாருமே வந்து ஸ்டேரிங் த ஷிப் நான் ஆடுறேன்னு யாருமே இல்லை. ரிங்கு சிங் ஒருத்தர் தான் அந்த மாதிரி ஆடுவாருங்கும் போது இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரான ஒரு அப்ரோச். ஒர்க் ஆகிற வரைக்கும் நல்லா இருக்கும், ஒர்க் ஆகல அப்படின்னா the criticism will fall. So they also need to alter their approach. ஓகே டன். அந்த அந்த டிஸ்மிசல்ஸ் பத்தி தான் நானும் பேசணும்னு நினைச்சேன். நான் பார்த்தேன், ரெண்டு பேரும் அங்கே மிடில் தான் கேட்ச் தூக்கி அடிச்சு அவுட் ஆனாங்க ஷார்ட் பால்ல. ஒன்று 145, சூரியகுமார் அவுட் ஆனது 123. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்படி ஆடிக்கலாம் அந்த பாலை? ரொம்ப ஷார்ட் பாலா நீங்க போட்டு என்னெல்லாம் கொடுமைப்படுத்தீங்களே போன வாரம். எப்படி ஆடிக்கலாம் அந்த பால்னு சொல்லி கொடுத்தா எல்லாரும் தெரிஞ்சுக்குவோம். அவர் போட்டது லெக் கட்டர். ஓகே, லெக் கட்டர் அப்படிங்கிறது இட் வில் ஜஸ்ட் நோ ஹோல்ட் ஆன் இட்ஸ் லைன் அண்ட் மூவ் அவே ஃப்ரம் த பேட்ஸ்மேன். ஓகே, ஒரு லெக் ஸ்பின் மாதிரி வரும். கிளியரா எப்படி போடுறாருங்கும் போது when you are trying to hit it against it, particularly the ball is stopping, the chances of you getting out is more. இப்போ சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா ஒரு அரை பவுன்சர், அது இங்க வந்தது. ஓகே, மார்க் வந்தது, தலைக்கு வரல, அரை பவுன்சர். அது அப்படியே வந்து அதுவும் இன்னைக்கு சர்ப்ரைசிங்லி ஜோப்ரா ஆர்ச்சர் குயிக்கா போடுறாரு. அவர் 5 T20 3 ஓடியை ஆடிட்டு சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு தாங்குவாரா? தெரியாது. இன்னைக்கு செம குயிக்கா போட்டாரு, சந்தேகமே கிடையாது. ஒரு பால்ல இடிச்சுது அந்த பால். சஞ்சு சாம்சன் ரஷ்டிங் ஃபார் பேஸ். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போதே ஒன்னு சொன்னேன், நீங்க புல் ஷாட் ஆடும்போது பேட் ஆன் டாப் ஆஃப் த பால். எனிதிங் when it's here that is fine. இப்போ இங்க வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணு, நீ பேட் ஆன் டாப் ஆஃப் த பால் அடிச்சீங்கன்னா பால் ஏர்ல போகாது. When you're trying to hit it like this, particularly a guy who can rush you for pace, that is always going to be dangerous. அதுக்கப்புறம் நீ அந்த நெட்ஸ்ல நிறைய டப்பு டப்புன்னு புல் ஷாட் அடிச்சீங்க. இதெல்லாம் வந்து சஞ்சு சாம்சன் மாதிரி ஒரு பெரிய பிளேயருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது கிடையாது. நம்ம லிட்டில் டிசப்பாயிண்டட் அபவுட் சூரியகுமார் யாதவ் டிஸ்மிஸல். ஏன்னா அவர் கொஞ்ச நாளா ரன் அடிக்கல, சவுத் ஆப்பிரிக்காலேயே ஒரு ரன் அடிக்கலங்கும் போது திஸ் ஐடியல் சான்ஸ். யூ காட் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். ஒரு ஈஸியா வந்து ஒரு 31 பால் ஒரு 39 ரன் அடிச்சு ஒரு கான்பிடன்ஸ் எடுத்து வந்துருமா. பர்டிகுலர்லி ப்ரொமோட்டட் இப்சல் அஹெட் ஆஃப் திலக் வர்மா. அதை அவர் பண்ணலையேன்றதான் எனக்கு வருத்தம். பட் யூ நோ வாட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேம் தேவ் ஆல்சோ ஒன். ஜெயிக்கும் போதுதான் நீங்க வாட் வி கேன் டூ பெட்டர் ஃபார் தி நெக்ஸ்ட் கேம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி பெட்டர். பட் இந்தியா ஸ்டிக் ஆல் த பாக்ஸஸ். இதை கிரிட்டிசைஸ் பண்றதுக்குலாம் எதுவுமே இல்லை. இந்தியா பிளேட் அப்சல்யூட்லி கிளிக்லி. இட்ஸ் இங்கிலாந்து ஹெட்டேக் டு see how they can play, how they can play according to the condition when they go to Chennai. இந்த மாதிரி ஆடினாங்கன்னா சென்னையில 130 கூட வராது, வச்சு சுருட்டிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, they saw what has happened. There is a good chance that they might open the bowling with spin in Chennai. அப்ப இங்கிலாந்து மைண்ட்ஃபுல்லா இல்ல. இன்னொரு ப்ராப்ளம் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம், இந்த லெஃப்ட் ஹேண்டர். இப்ப வந்து ரொம்ப ஏழியரா ஒரு டக்கட் இருக்காரு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பெத்தல் இருக்காரு. பெத்தல் இஸ் ஸ்லோலி கெட்டிங் இன்டு தி இன்டர்நேஷனல் போல். வி கான்ட் பி ஜட்மெண்டல் ஆன் ஹிம். சின்ன பையன், வெரி ஹைலி டேலண்டட். இங்கிலாந்து அவங்களோட அப்ரோச் சீனியர் பிளேயர்ஸ் ஹாரி புரூக்ல சும்மா கொடுத்துட்டு போனாரு. அந்த மாதிரி நீங்க ஆடுனீங்க, இட் இஸ் கோயிங் டு பி 2-0 இன் சென்னை. அதுதான் மொயின் அலி மாதிரி ஒருத்தரை கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் இன்னைக்கு. இந்த ஆர்சிபி பாய்ஸ் 3 பேர் ஆடினாங்க இன்னைக்கு. அந்த பெத்தல், லியாம் லிவிங்ஸ்டன், சால்ட். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் என்னோட மனசு நீங்க புண்படுத்துறீங்க? என் மனசை கல்லாக்கிட்டு ஆர்சிபி நல்ல டீம் எடுத்திருக்காங்க, ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ஒரு பாசிட்டிவா பிளேயர்ஸ் போவாங்க நான் சொல்லியிருக்கேன். திருப்பி லைட்டா வந்து சுருக்கு கொடுக்குறீங்க. வேண்டாமே சார், இங்கிலாந்து பிளேயர்ஸ் எப்படி ஆடினாங்கன்னு கேட்கலாமே. நைஸா அந்த ஆர்சிபி நுழைக்காதீங்க. சால்ட் இஸ் சம்மன் இஸ் கோயிங் டு பிளே லைக் தட். 14 மேட்ச்ல சால்ட் 7 மேட்ச் அவுட் ஆவாரு 2 ஓவருக்குள்ள.
நான் கோட் டு மேக் a big dent in 4 games. அதுல சந்தேகமே கிடையாது. பெத்தல் இஸ் வெரி வெரி யங். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் மோர் ஃப்ரம் ஹிம். இஸ் நாட் such a big power hitter, but it's a good player. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன் நான் எப்பவுமே அவருக்கு பேரே கொடுத்துருக்கேன், டெட் ஸ்டோன் அப்படின்னு. அவரை பத்தி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்றதுனால அவருக்குலாம் எப்படின்னா உங்களுக்கு ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் a guy like Romario Shepherd in place of Livingston. He is also a power hitter, he can bowl. இல்லைன்னா டிம் டேவிட், அப்படிதான் நான் யோசிப்பேன். என்னோட ஸ்டார்டிங் லெவன்ல டெஃபினட்டா லிவிங்ஸ்டன் வந்து இருக்க மாட்டாரு. அவர் 8.75 crores கொடுத்து நான் எடுத்திருக்கவும் மாட்டேன். என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன் சொல்றேன். இஃப் தட் இஸ் a case they want someone like him, I would have gone for David Miller. இவங்க எப்படி வந்து யோசிச்சிருப்பாங்கன்னா, அவர் 2 ஓவர் ஸ்பின் போடுவார். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்க, தயவு செஞ்சு அந்த தாட்ஸே தூக்கி எறிங்க. 2 ஓவர் இவர் ஸ்பின் போடுவாங்க. ஹேவ் பேட்ஸ்மேன் ஃபார் பேட்ஸ்மேன், ஹேவ் bowler ஃபார் bowler, ஹேவ் ஆல்ரவுண்டர் ஃபார் ஆல்ரவுண்டர் அப்படின்றதுனால இது ஒரு டேஞ்சர் சைன் தான். பட் லாங் வே டு கோ. ஹோப்ஃபுல்லி எவ்ரி ஒன் வில் பி கமிங் இன் டு ஃபார்ம் அண்ட் தே வில் டூ வெல் when exactly IPL comes in, which is a couple of months to go. ஆமா, சிஎஸ்கே ஒன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஆர்சிபி சொல்றீங்க, சிஎஸ்கேவும் பெருசா வாழல. அந்த ஜேமி இது ஓவர்டன் வந்து ஒன்றும் இது பண்ணல. ஸோ அங்கேயும் ஒன்றும் வாழல, இங்கேயும் ஒன்றும் வாழல. சரி, இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, சென்னைக்கு போறாங்க, அங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உங்க ஃபைனல் தாட் சொல்லுங்க பீடா. எக்ஸாக்ட்லி. இதுக்கு இந்தியா வாஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலி டாப் கிளாஸ். இந்தியா ஒன் த டாஸ் அண்ட் போல் ஃபர்ஸ்ட், விச் இஸ் அதான் சொல்லனே. இப்போ பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3-4, 2023 4-3, 202-215 போது பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படிங்கும் போது டியூ வாஸ் அ மேஜர் கேஸ். நீங்க கேட்டீங்க டியூ வருமா அப்படின்னு. அதை யோசிச்சு தான் அவங்க வந்து டாஸ் பண்ணி போலிங் போட்டாங்க. பிளேயிங் லெவன் எவ்ரி திங் வாஸ் ரைட். ஐ எக்ஸ்பெக்டட் ஷாமி டு பிளே இஃப் நிதிஷ் ரெட்டி இஸ் நாட் கோயிங் டு ஓப்பன் த போலிங். ஷாமி ஆடிந்தானே 110 ஆல் அவுட் இல்லை, சந்தேகமே கிடையாது. வே ஹர்ஷதீப் சிங் போல்டு. இந்தியா டிக்ட் ஆல் த பாக்ஸஸ் விச் வாஸ் எக்ஸ்பெக்டட். கம்மியான எட்ஜ் தான் கொடுத்தோம். அந்த ஸ்பின் ஃபேக்டர், ஸ்பின் வாஸ் அ பிக் ஃபேக்டர், பட் இங்கிலாந்து டெட் தெம் terribly badly with the bat. So பாப்பா என்ன நடக்குது. It's a long way to go, but unless otherwise England correct their approach, 2-0 is going to be inevitable. 2-0 ஆச்சு, அதுக்கப்புறம் சீரிஸ் அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. This is what we have got from the review between first T20, which India won convincingly, until we come back and entertain you, which is going to be the second T20 preview between India and England in Chennai with your very own Octopus. Thanks a lot and bye bye.